ஒரு சில பேர் தெய்வங்கள் இருக்குன்னு சொல்கிறோம், அதுக்கு எதிர்மறையாக பேசுகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் தெய்வத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறாங்க. அப்படி தான் அதை கருத்தாக எடுத்துக்கிறேன் நான். தெய்வம் யார் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் தெய்வத்தை பற்றி தினமும் சிந்திச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு மரபுகள் இருக்குது. அதனால மற்றவர்களுடைய நம்பிக்கையை அவங்களுடைய வெறுப்பை பற்றி நான் பேசுறதுக்கு இல்லைங்க. அவங்களுக்கு அவங்க மகரிஷியோடைய வாக்கு தெரிஞ்சு பலன் பெற வேண்டிய விதி இருந்ததுன்னா அவங்க வரட்டும். உண்மைன்னு நம்புறவங்களுக்கு நம்ம உண்மையாகவே நம்ம இருந்து காட்டுவோம். அவங்களுடைய ஓலையை அதுக்கு படித்து காட்டுவோம். அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்மளும் ஒரு ஊந்துகோலாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறேன். கண்டிப்பா. இப்ப நீங்க இங்க நாடி ஜோதிடம் பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த வகையில இங்க வரக்கூடிய மக்கள் எந்த ஒரு குறைகளுக்காக அதிகமா உங்களை தேடி வர்றது உண்டு? என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இங்க தீர்வும் கொடுத்துட்டு இருக்கீங்க? பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கல்யாணம் சார்ந்த பிரச்சனைகள் பல பேர்கள் வருவது உண்டு. அதில் காதல், நான் விரும்புகிற நபர்கள் எங்கள் கூட சேர்ந்து வாழ்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சு வராங்க. அடுத்தது வேலை சார்ந்த விஷயம் அதிகமாக இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க. படிப்புக்கான வேலை இல்லாதவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்கே இருப்பிடம் அது சார்ந்த பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய வேலை சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு குறிக்கோளாக வராங்க. குழந்தை இல்லாதவர்கள் நிறைய பேர் வராங்க. எல்லாத்துக்கும் மேலே கடன் பிரச்சனை, அந்த கடனோடு சேர்ந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் வராங்க. இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும் பொழுது எல்லாமே திட்டத்தட்ட ஒரு ஈக்குவலான ஒரு பிரச்சனை தாங்க. கல்யாண பிரச்சனைக்காக எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் அதுக்கு ஈக்குவலாக தொழில் அதுக்கு ஈக்குவலாக கடன், நோய், இதுபடி தாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நல்லபடியான முறையில் நம்ம அந்த சேவையை செஞ்சு கொடுத்துட்டு வரோம்.